வானகம் பசங்களா ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1122 படிச்சதுக்கு அப்புறமா நம்ம எல்லாருக்குமே வந்து மண்டை காஞ்சிட்டு இருக்கோன்னே சொல்லிட்டு சொல்லாங்க. ஏன்னா அந்த சாப்டர்ல ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து சொன்னாங்க. நம்ம எது கூட கீப் அப் பண்றேன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியல. ஏன்னா எல்லாத்தையும் வந்து மண்டையில போட்டோன்னே சில விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 8 பாயிண்ட் வந்து பார்க்க போறோங்க. 8 பாயிண்ட்லேயே வந்து சில தியரியும் வந்து இருக்குது. இந்த சாப்டர்ல நடந்த விஷயங்களை வச்சு ஒரு 8 பாயிண்ட் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஆர்வத்தை தோன்றதுக்காக சில விஷயங்கள் நான் சொல்றேன் எதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு. நம்ம பார்க்க போறதுல ஒன்று வந்து எதுனா நம்ம ஈமோக்காவும் அப்புறமா ஃபைல்டர்ஸை வச்சு பார்க்க போறோம். அதுக்கடுத்து ஜெயண்ட் ரோபோட் அப்புறம் ஜாய் பாய் அதுக்கடுத்து லூஃபி இவங்க 3 பேருக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் பத்தி பார்க்க போறோம். அப்புறமா நம்ம ஜாய் பாய் வச்சு தனியாவே பார்க்க போறோம். அண்ட் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயண்ட் ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து நம்ம பார்க்க போறோம். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் போயிட்டு பார்ப்போம் பொறுமையா, சரிங்களா? ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சாப்டர் 1122 ரிவ்யூ வீடியோ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அதுலேயே நான் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். அண்ட் அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக கண்டினியூஸாக அந்த வீடியோ வந்து புரியும். ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணி பாருங்க, சரிங்களா? இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 8 விஷயம் சொன்னால பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு அதில் ஃபஸ்ட்டு எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோபியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கோபியை பற்றி நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அண்ட் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி மெசேஜ்லேயே வந்து எனக்கு சொல்லியிருந்தீங்க இன்ஸ்டாவில் நிறைய பேர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே எனக்கும் வந்து பிடிக்கல. ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப இவன் என்ன பெரிய பருப்பு மாதிரி உட்காந்துங்கன்னு லூஃபியோட கனவை நான் தடுக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்றானேன்னு சொல்லிட்டு கடுப்பாச்சு. எல்லாருமே கடுப்பாச்சு தான். ஏன்னா லூஃபி வந்து ஜோரோ பார்க்கறது முன்னாடி ஃபர்ஸ்ட் கோபியை தான் பார்த்தான், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தவன் ஏன்டா இப்படி சொல்ல போறான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கடுப்பாச்சு. ஆனால் நம்ம வந்து இதை எப்படி எடுத்து பார்த்தோம்னா, நம்ம கோபி டைரக்டா போயிட்டு லூஃபி கூட சண்டை போட்டு லூஃபியை தோக்கடிச்சு அவன் லூஃபியோட கனவை தடுக்க போறான்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைச்சிக்கணும், கரெக்டா? அந்த டைலாக் பார்த்தப்ப நம்ம எல்லாருக்குமே இந்த சீன் மட்டும் தான் தோணுச்சு. ஆனால் கோபி வந்து அந்த மாதிரி சொல்லவே இல்லைங்க. கோபி எந்த மீனிங்ல சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெகாபங்க் சொன்னார்ல, ஒன் பீஸை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தோட ஃபேட்டை டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பைரட்டு போய் ஒன் பீஸை கண்டுபிடிச்சி இந்த உலகம் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறதுக்கு பதில் ஒரு நேவியால் போய் இது பண்ணோம்னா அது வந்து மக்களுக்கு சேஃப்டி தானே. ஏன்னா நம்ம கோபிக்கு இது வரைக்கும் மற்ற யாரை பற்றியும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபைல்டர்ஸை பற்றி மட்டும் தான் தெரியும். ஈமோ பற்றியோ இல்லைன்னா நம்ம சுற்றி இருக்கிற மற்ற விஷயத்தை பற்றி அவனுக்கு தெரியாது, கரெக்டா? அண்ட் நம்ம கோபிக்குமே நல்லா தெரியும் லூஃபி வந்து மற்ற பைரட்ஸ் மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி எல்லாமே இருந்தாலுமே எதுக்காக கோபி அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோபி சொன்ன மீனிங் வந்து என்னதுன்னா, அவன் டைரக்டா போய் லூஃபி கூட சண்டை போட்டு அவனை தோக்கடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கிடையாது. ஏன்னா இப்போ கோபி போயிட்டு லூஃபியை தோக்கடிச்சாலே மற்ற பைரட்ஸ் போயிட்டு ஒன் பீஸ் எடுத்துருவாங்க. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்லலை. அவன் சொன்ன விதம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒன் பீஸ் ஆடைய போறேன்னு சொல்லிட்டு கோபி வந்து சொல்றான். ஒரு மெரினா இருந்துங்கன்னு நான் போய் ஒன் பீஸ் அடைஞ்சேன்னா எங்களால் இந்த உலகத்தோட ஃபேட் வந்து தீர்மானிக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். ஸோ லூஃபிக்கு முன்னாடி இவன் போய் ஒன் பீஸ் அடைஞ்சிட்டான்னா இவன் வந்து லூஃபியோட கனவை தடுத்த மாதிரி தானே. ஸோ அந்த மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோபி சொன்ன டைலாக் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவன் சொன்னதை கேட்டு கடுப்பாக தான் ஆனேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்ட சாப்டர் வீடியோக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதை படிச்சதுக்கு அப்புறமா தான் ஆமா இல்லை இந்த மாதிரி கூட இருக்கலாமே, கோபி ஏன்னா அந்த மாதிரி தடுக்கிறாளோ இல்லைனா வந்து அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு வில்ல மாதிரியெல்லாம் இருக்க மாட்டானே அவன் சொல்லிட்டு யோசிக்கிறப்ப தான் இது கரெக்டாக இருக்குது, லாஜிக்கலான எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு எனக்கு வந்து புரிஞ்சுது. அண்ட் அதை அவங்ககிட்ட சொல்லலாம்னா இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட் பாயிண்ட்டில். ஸோ நம்ம செகண்டாக பார்க்க போகிறது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லிட்டேன். பட் அதை பார்க்காம இதை வந்து யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியணும்ல, அதனால அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயண்ட் ரோபோட் வந்து ஒரு நாட்டை அன்டை பண்ணும் பார்த்தீங்களா, அது எதோட ரெஃபரன்ஸ்னா வெதரையால நம்ம ஹரிதாஸ் இருக்கிறார்ல, அவரை ஒரு நாட்டை அன்டை பண்ணிட்டு காத்து வர வைப்பார் நாமி கிட்ட. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அட்வான்ஸ் வெர்ஷன் சொல்லிட்டு வச்சிங்களா, அட்வான்ஸ் வெர்ஷனு ஆனால் பாஸ்ட்டில் வந்து இருந்திருக்குது, ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரெசென்ட்டில் வந்து இப்போ அது இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட அப்பயே வந்து காட்டியிருப்பாரு. அதை தான் இங்கே நம்ம ஜெயண்ட் ரோபோட் வந்து பண்ணியிருக்குது. நம்ம தேர்டாக பார்க்க போகிற பாயிண்ட் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈமோக்காவை அப்புறமா ஃபைல்டர்ஸை வச்சு தாங்க. அந்த சாப்டரில் ஃபைல்டர்ஸ் வந்து எக்கில் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. அப்போ நம்ம ஜெயண்ட் ரோபோட் வந்து ஜாய் பாயோட கான்கர் ஹாக்கி வந்து ரிலீஸ் பண்ணோம். அது ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைல்டர்ஸ் வந்து மான்ஸ்டர் ஃபார்ம்லேருந்து ஹியூமன் ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு அப்புறமா 3 எல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் டெலிபோர்ட் ஆகிட்டு திருப்பி மேரி ஜோஸ்க்கே வந்துருவாங்க. ஸோ அவங்க திருப்பி மேரி ஜோஸ்க்கு வந்துட்டு காலை வச்சு அடுத்த செகண்டு நம்ம ஈமோக்கா வந்து ஐயோயோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்துவா. கத்திட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாய் பாய்னு சொல்லிட்டு நடுங்குவா. இதை வந்து நம்ம பார்த்துருப்போம். இதை பார்த்துக்கிறோமா நாங்கள் டவுட்டே வந்திருக்கோம், ஒருவேளை அவங்க வந்து இவரோட க்ளோனான்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக நான் அந்த சாப்டரோட ரிவ்யூவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிடும். அதனால நான் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நம்ம ஈமோக்காவும் ஃபைல்டர்ஸை வச்சு. பட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக இருக்கிற ஒரு 2 பாயிண்ட் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் தான்.
தேர்ட் பாயிண்ட்டுக்குள்ள ஒரு 2 சப் பாயிண்ட் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப் பாயிண்ட் வந்து என்னதுன்னா, ஸ்கைபியாருக்கு வந்து எல்லாருமே பார்த்துருப்போம். அதான் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். யாரும் ஸ்கிப் பண்ணலன்னு சொல்லிட்டு நம்புறேன் நான். பார்க்கலாம் போய் பாருங்க, உண்மையாக நல்லா இருக்கும் ஸ்கைபியா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து ஒரு ஃப்ரேம் காட்டுவாங்க. ஸோ இந்த ஃப்ரேம் தான் நான் வீடியோவில் போகிறேன் பாருங்க. இதில் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சண்டை போடுறாரு, அவர் தான் வந்து சன் கார்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா 7 தலை வந்து இருக்குது. ஸோ இந்த தேரியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் சண்டை போடுறாருல அவர் தான் சன் கார்டுனும், அண்ட் அந்த மான்ஸ்டர் தான் நம்ம ஈமோக்கானும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஈமோக்காவுக்கு வந்து 7 தலை இருக்குதா, அந்த 7 தலையில் 5 தலை தான் ஃபைல்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப நம்ம ஈமோக்கா, பட் அதுலேயே அந்த 5 தலை வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து ஃபைல்டர்ஸ் அந்த 5 பேர். ஆனால் மீதி 2 தலை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மீதி 2 தலையை நம்ம ஜாய் பாய் $1 மாதிரி சண்டை போட்டார்ல, அப்போ அந்த பர்சன்ஸ் வந்து கொண்டுட்டாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல, பட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேரி வந்து இருக்குது. அண்ட் இந்த தேரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால ஒரு ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருந்தாரு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியலங்க. ஏன்னா அந்த மான்ஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, சன்கார்ட் சண்டை போகிறான்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, அது 7 தலை வந்து பார்க்கறதுக்கு நம்ம ஒரோச்சி மாதிரி தான் இருக்குது. அவனுக்கு 7 or 8 தலையோ இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் ஏதோ ஒன்று அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த மான்ஸ்டர் வந்து நம்ம ஈமோக்கான்னு சொல்கிறது எந்த அளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இதுன்னு சொல்லிட்டு தெரியல. பட் இந்த க்ளோன் தேரி வச்சு பார்க்குறப்ப நம்ம ஈமோக்காவோட அந்த 5 தலைங்க வந்து ஃபைல்டர்ஸு, மீதி 2 பேர் கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறது அது வேணால் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்னதுன்னா, ஹாரி பாட்டர் படம் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்பாங்க, பார்க்கறதே சூப்பராக இருக்கும். அதில் வால்டமார்ட்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா வருவான். அவனோட உயிரை 7 பார்ட்டாக வந்து பிரித்து வச்சிருப்பான், ஹார்க்ரக்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பான். ஸோ ஒன் பீஸில் வந்து இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஈமோக்காவை வச்சு அவள் வந்து தன்னோட உயிரை எத்தனையோ பார்ட்டாக பிரித்து வச்சுக்கிறா. ஸோ மேபி ஒரு 5 வச்சுக்கலாம் இப்போதைக்கு, ஏன்னா எத்தனை பார்ட்டாக பிரிச்சான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அந்த 5 பார்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்டர்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த 5 பார்ட்டுமே ஃபீல் பண்ணுற விஷயங்களை ஒட்டுமொத்தமாக சேர்த்து நம்ம ஈமோக்காவிலையும் ஃபீல் பண்ண முடியும். அதனால எக்ஹார்டில் நம்ம ஃபைல்டர்ஸ் வந்து ஜாய்பாயோட ஹாக்கியை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஈமோக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீல் பண்ண அதே ஹாக்கி இவ்வளோ வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேரி வந்து இருக்குது. இப்போ நான் சொன்னதெல்லாம் எந்த அளவுக்கு பாசிபிள்னு சொல்லிட்டு தெரியல, பட் தேரி இருக்குது. அண்ட் அந்த தேரியில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாகவும் இருக்குது, மண்டை காயிற மாதிரியே இருக்குது. அதனால அது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஃபோர்த்து பாயிண்ட் போயிடுமா. ஃபோர்த்து பாயிண்ட் எதுனா, நம்ம ஜெயின்ட் ரோபோட் குட்டி தான். அதாவது ஜெயின்ட் ரோபோட் பெருசுன்னு வச்சிங்க, அது குட்டி இல்லைல்ல. ஸோ அதோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்பாய்கிட்ட பேசுகிறப்ப ஒரு எக்ஸ் சிம்பிள் வந்து போட்டிருக்குங்க. எக்ஸ் சிம்பிள் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். சரி இருங்க, அந்த போட்டிருக்குமா, இப்போ அதை வச்சு ஒரு 2 சப்டிவிஷனில் வர பாயிண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஃபோர்த்து பாயிண்ட் தான், அது உள்ள 2 பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா, அந்த எக்ஸ் மார்க்கை நம்ம எங்கே பார்த்துருப்போம்னு யோசிச்சு பாருங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த இடமே அலபாஸ்டா தான். விவிக்கு வந்து குட் பை சொல்கிறப்ப ஸ்டார்ட்ஸ் வந்து கையை தூக்கி காட்டுவாங்க, இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவா. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை குறிக்கிற சீனே சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இதில் தான் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் எக்ஸ் மார்க்கே பார்த்தோம் கரெக்டாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்னு வச்சிங்களேன். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த எக்ஸ் மார்க் வேறு எங்கே பார்த்துருப்போம்னா, நம்ம சாப்பர் இருக்கிறான்ல அவன் தலையில் பாருங்கள், அவன் தலையிலே வந்து ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி போட்டிருப்பான். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மார்க் இருக்குது. முன்னாடி சொன்ன பாயிண்ட்லேயே வந்து ஒரு எக்ஸ் மார்க் இருக்குது. ஆனால் ஜெயின்ட் ரோபோட் கையில் இருக்கிற எக்ஸ் மார்க் எதை குறிக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. பட் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ் மார்க் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துல வந்து பார்த்துருக்குறோம். ஸோ சின்ஸ் நம்ம எக்ஸ் மார்க் பற்றி பார்த்ததுனால அப்படியே அது ஒரு கண்டினியூஷன் பார்த்துருமே. ஃபிஃப்த் பாயிண்ட்டா, ஃபிஃப்த் பாயிண்ட்ல எது பார்க்க போறோம்னா, நம்ம ஜாய்பாயும் அதுக்கு அடுத்து ஜெயின்ட் ரோபோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஜாய்பாய் வந்து ஜெயின்ட் ரோபோட்டை சொல்லியிருப்பாரு, நீ ஃபியூச்சரில் ஏதாவது ஆபத்தில் இருக்கிறப்ப என்னால் உன்னை காப்பாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு தெரியலன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அதுலேயே நமக்கு வந்து என்ன புரியுதுன்னா, பாஸ்ட்ல ஜெயின்ட் ரோபோட் வந்து ஆபத்தில் இருந்திருக்குது. அப்போ நம்ம ஜாய்பாய் வந்து பார்த்தீங்கன்னா போய் காப்பாற்றிக்கிறாரு. இது நினச்சி பார்த்தே ஒரு மாதிரி வியப்பாக இருக்குதுங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜெயின்ட் ரோபோட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரோபோட்னே சொல்லிட்டு சொல்லாங்க. இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ரோபோட்டே வந்து இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ல உருவாக்கின ரோபோட்டு, அது வந்து ஸ்ட்ராங்கானது. ஸோ அதுக்கு வந்து அந்த டைமில் என்ன ஆபத்து வந்துருக்க போது, அண்ட் அதுலேருந்து ஜாய்பாய் எப்படி அதை காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது நினச்சி பார்க்குறப்ப ஒரு மாதிரி மண்டை காயுது. பட் ஏதோ ஒன்று அதுல நம்ம டீட்டெயிலாக போத்தவில்ல. பட் ஜாய்பாய் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டார் அதை. ஸோ காப்பாற்றினதுக்கு அப்புறமா மேபி அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இந்த சண்டைலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு வச்சிங்களா. இப்போ ஃப்ளாஷ்பேக் காட்டினாங்களா ஜாய்பாயும் அப்புறம் ஜெயின்ட் ரோபோட்டை பேசினது, அது மேபி அந்த வார் நடந்துங்கிற டைம்லேயே வந்து பேசினதாக இருக்கலாம். ஸோ இந்த ஜெயின்ட் ரோபோட் கையில் வந்து ஒரு எக்ஸ் மார்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மேபி அதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம்னா, நான் வந்து இறந்து போனாலுமே நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் மார்க் வந்து போட்டிருக்கலாம். என்னடா சவுண்ட் மேலாமல் சொல்கிறேன்னு தானே கேட்குறீங்க. இருங்க, இது இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். இப்போ நான் அடுத்த ஒரு தியரி சொல்கிறேன், அதை சொல்கிறப்போ உங்களுக்கு இதுவும் புரிஞ்சிடும். இது அப்படியே தனித்தனி பாயிண்ட் தான், ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் வந்து சொல்லினுக்கிறேன். அது எல்லாத்தையும் உங்களுக்கு பார்த்து தான் புரியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் பாயிண்ட் முடிச்சா, இப்போ 6th பாயிண்ட் போவோமே. நம்ம முன்னாடி சொன்னால ஜாய்பாய் வந்து அது எக்ஸ் மார்க் போட்டு விட்டாரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகன்னு சொல்லிட்டு. இப்போ நான் அதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட் யோசிச்சு பாருங்களேன். எக்ஸ் மார்க் பற்றி தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் ஆட்ஸுக்கு தெரியும். அதாவது ஸ்டார் ஆட்ல எல்லாருக்கும்
பொண்ணும் தெரியாது. அந்த டைமில் இருந்து 6 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு அடுத்து நம்ம விவிக்கும் கருவுக்கும் மட்டும்தான் தெரியும். கரெக்டுங்களா? ஸோ இவங்க 7 பேரா 6 இல்லை 8 பேர். ஸோ 8 பேருக்கு மட்டும்தான் அந்த எக்ஸ் மார்க்கை பற்றி தெரியும். அது பின்னாடிக்கிற மீனிங்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஜாய்பாய் வந்து அந்த ஜெயிண்ட் ரோபோட் எக்ஸ் மார்க் போட்டது ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக போட்டான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அவருக்கு எப்படிங்க தெரிஞ்சிருக்கும் அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மார்க்குன்னு சொல்லிட்டு? மேபி ரேண்டமாக இருக்கலாம், கோயின்சிடன்ஸாக இருக்கலாம். அவர் சும்மா ஏதோ ஒரு மார்க்கை போட்டுட்டு கூட நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி வந்து ஒன் பீஸில் கன்ஃபார்மாக இருக்காது. ஓடா வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணினுக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்குறப்ப அந்த எக்ஸ் மார்க் போட்டது ஜாய்பாய் கிடையாது, நம்ம லூஃபி வந்து போட்டுக்கிறாங்க. எப்படா லூஃபி போட்டான்னு தானே கேட்குறீங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி இங்கே ப்ரெசென்ட்லேருந்து டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிருக்கிறான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்பாய் ஆயிருக்கிறான். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிண்ட் ரோபோட் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டு நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான். மேபி அங்கே திரும்பி வர்றப்ப இல்லை எதாவது கூட வச்சிங்களேன், நம்ம எப்பயா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸ் மார்க் கூட போட்டு வந்திருக்கலாம். என்னடா பைத்தியத்தனமாக இருக்குது தெரியும் தானே கேட்குறீங்க? இருங்க, இது வந்து இன்னும் முடிவு கிடையாது, தெரியோடுது. இதை பற்றி நான் ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக எப்பயோ போட்டது, நாமே வச்சு நான் போட்டேன். நாமே மாதிரியே பார்த்து எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தேரியில் போட்டேன். அண்ட் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயத்தையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த தேரியோட டீட்டெயில் வெர்ஷன் அதில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய் அதை பாருங்களேன். அதை போய் பார்க்குறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும், என்னடா இது இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே மண்டை காயும். இப்போயே சொல்லிடுறேன், அந்த தேரோட ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நாமே அப்புறம் மற்ற பொண்ணுங்களை வச்சு தான் போவோம். அது போக போக தான் வந்து பார்த்தீங்கன்னா மீதி நான் சொன்ன அந்த தேரி வந்து ஆரம்பிக்கும். ஸோ அதை போய் மறக்காம பாருங்க. அப்போ தான் 6th பாயிண்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்த பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறேன் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் வந்து போடுவேன். சப்போஸ் டவுட் ஆச்சுன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா பண்ணிவிடுங்க. அண்ட் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற 7th and 8th பாயிண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்பாய் சம்மந்தப்பட்டது தான். ஃபர்ஸ்ட் 7th பாயிண்ட்ல எது பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவலி இது வரைக்கும் நினச்சிருந்தாங்க ஜாய்பாய் வந்து ஒரு ஜெயிண்ட்னு சொல்லிட்டு நினைச்சோம். அதுக்கு முக்கிய காரணம் என்னதுன்னா, நம்ம ஈமோ அக்கா ஒரு வால்ட்டில் போயிட்டு ஒரு பெரிய ஸ்டார்ட்டை வந்து பார்த்துருப்பா. ஸோ அதை பார்த்தோடனே ஓ ஜாய்பாய் வந்து ஜெயிண்ட் போலகுது, அதனால தான் ஸ்டார்ட் வந்து அவ்வளோ பெருசாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அந்த தேரியை வந்து பார்த்தீங்கன்னா ஓட தவிடுபடி ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த ரீசெண்டாக வந்து சாப்டரில். ஏன்னா ஜாய்பாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹியூமன் ஹைட்டுக்கு தான் இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஸ்டார்ட் தான் வந்து வெறும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஜாய்பாய் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம், ஜாய்பாய் வந்து ஜெயிண்ட் கிடையாதுன்னா அப்போ அந்த ஜெயிண்ட் ஸ்டார்ட் வந்து யாரோடதுறான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இப்போ இந்த 7th பாயிண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, இதில் ஒரு 3 சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியத்தனமாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேபி லாஜிக்கலாக இருக்கலாம். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடங்கொயலான்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பைத்தியத்தனமாக பாயிண்ட் வந்து பார்த்துருமா, நம்ம லூஃபி எப்படி ஜெயிண்ட்டாக ஆகிறோனோ அதே மாதிரி ஜாய்பாயிலையும் ஜெயிண்ட்டாக ஆக முடியுங்க. அண்ட் நம்ம லூஃபி ஆகிறப்போ ஒரு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பெருசாகிடும் ஜெயிண்ட் சைஸ். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி நம்ம ஜாய்பாய் ஆகிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்லேருந்து எல்லாமே வந்து பெருசாக தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு பெருசாகிறப்ப ஸ்டார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் ஷேப்புக்கு வந்து ஆயிருக்குது. இது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா நம்ம லூஃபி வந்து கைட கூட சண்டை போடுறப்போ ஜெயிண்ட் ஃபார்முக்கு போவான்ல, அப்போ ஸ்டார்ட் வந்து பெருசாச்சா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அது திருப்பி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்து அந்த எபிசோட அப்புறம் சோம்பேறித்தனமா வச்சு பார்க்க முட்டேன். சப்போஸ் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த எபிசோட போய் பார்த்துட்டு நம்ம லூஃபியோட ஸ்டார்ட் வந்து பெருசாகுதா இல்லை சின்னதாகுதான்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள் அவன் ஜெயிண்ட் ஃபார்முக்கு போகிறப்ப. சரி, ஏதோ ஒன்று லூஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது போது மேட்ரு கிடையாது. அவனோட அட்வான்ஸாக தான் நம்ம ஜாய்பாய் வந்துருக்கிறாரு. ஸோ ஜாய்பாய் வந்து ஜெயிண்ட் ஃபார்முக்கு போகிறப்ப அவரோட ஸ்டார்ட்டை வேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ அவர் ஜெயிண்ட் ஃபார்மில் வேர் பண்ணணும்னா அந்த ஸ்டார்ட் வந்து பெருசாக இருக்கணும். ஸோ ரப்பர் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு எப்படி இந்த சட்டெல்லாம் வந்து பெருசாகுது அதே மாதிரி ஸ்டார்ட்டே வந்து ஒரு பெருசாகிறாரு. அண்ட் அவரோட ஃபைனல் ஃபைட் அப்போ அவர் ஜெயிண்ட் ஃபார்மில் இருக்கிறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொண்டுறாங்க. ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த ஜெயிண்ட் ஸ்டார்ட் அவர் வேர் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா. ஸோ அது அப்படியே நின்றுதுன்னு சொல்லிட்டு வச்சிக்கலாம், திருப்பி பழையபடி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகாமல். அதை தான் நம்ம ஈமோக்கா பத்திரமா வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பைத்தியக்காரே தெரியுதா, இது நடந்திருக்கணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது. பட் நான் அடுத்து சொல்ல போகிற தேரி வந்து நடந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயிண்ட் ஸ்டார்ட் வந்து நம்ம ஜாய்பாயோடதே கிடையாதுங்க. அந்த ஜெயிண்ட் ஸ்டார்ட் வந்து ஏன்ஷியன் கிங்டமோட சிம்பிள்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க. சிம்பிளா என்னடா சொல்கிறேன்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, ஏன்ஷியன் கிங்டமோட அது சிம்பிள் இல்லைனா வந்து அடையாளம் இல்லைனா ட்ரெஷர்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த ஜெயிண்ட் ஸ்டார்ட் எப்படி வானோல வந்து ரீமோட பிளேடுலாம் வந்து ட்ரெஷர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களோ அதே மாதிரி ஏன்ஷியன் கிங்டமோட பொக்கிஷம் இல்லைனா வந்து அடையாளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் ஸ்டார்ட். அது எந்த அளவுக்கு அடையாளமாக இருந்திருக்கலாம் அப்படின்னா, அந்த நாட்டோட மக்கள் எல்லாருமே சும்மா சாதாரணமாகவே அந்த ஸ்டார்ட்டை தலையில் போட்டுன்னு சுற்றி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஸ்டார்ட்டுக்கு பேர் வாங்கி கொடுத்தது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாய்பாய் அதை தலையில் போட்டப்போ தான். ஸோ இந்த செகண்ட் சப் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்கான பாயிண்ட்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நான் சேர்த்து சொல்ல போகிறேன். அண்ட் சொன்னதுக்கப்புறம் கன்ஃபார்மாக உங்கள் மண்டை வந்து காயும். ஸோ தேர்ட் பாயிண்ட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த ஜெயிண்ட் ஸ்டார்ட்டை வந்து அந்த ஏன்ஷியன் கிங்டம் ட்ரெஷராக வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ ட்ரெஷராக இருக்குது அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க அதை வந்து வேர் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதை வந்து பாதுகாத்துன்னு வருவாங்க. நம்ம ரீமோட பிளேடு மாதிரின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஜெயிண்ட் ஸ்டார்ட்டை யார் வந்து வேர் பண்ணியிருப்பா தெரியல தானே உங்களுக்கு? நான் சொல்கிறேன்.
யார் அந்த ஜெயிண்ட் ஸ்டாரோட வேர் பண்ணியிருப்பானா வேற யாரு, நம்ம சன் காட் நீக்கா தான். என்னடா சொல்ற, சன் காட் நீக்கா ஏடா அதை வேர் பண்ண போறாரு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஆமாங்க, யோசிச்சு பாருங்களேன். சன் காட் நீக்கா வந்து ஜாய்பாய்க்கு முன்னாடி இருந்தவர், ஓகேங்களா. ஸோ அவர் தான் வந்து கடவுளை கும்பிட்டுன்னு வராங்க. எல்பஃப்லேயும் அவர் தான் கும்பிட்றாங்க. அண்ட் கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு ஏன்ஷியன் கிங்டம்லேயும் கும்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி ஒரிஜினலான சன் காடே அந்த ஸ்டார் ஹார்ட்டை போட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கலாம். இது வந்து சும்மா ஒரு தேரி தான். ஏன்னா இது வரைக்கும் நம்ம சன் காட் ஸ்டார் ஹார்ட் போட்டு பார்த்தது கிடையாது. ஜாய்பாய் தான் வந்து ஸ்டார் ஹார்ட் ஓனர்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி தான் நினச்சின்னு இருந்தோம். ஆனால் அவருக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹார்ட் வந்து இருந்திருக்குது. ஸோ அவருக்கு முன்னாடி யார் பெரிய ஆள் இருந்துக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ அது நம்ம சன் காட் நீக்கா தான். ஸோ அவர் வந்து போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3வது சப்டிஷன் பாயிண்ட். ஸோ நான் சொன்ன 3 பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன் நான். இதை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் இந்த 3 பாயிண்ட்ல எது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அதையும் வந்து கமெண்ட் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோட கடைசி பாயிண்ட் வந்து போயிடுமா, 8th பாயிண்ட் வந்து பார்ப்போம். 8th பாயிண்ட்ல வந்து என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஜாய்பாய் வந்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சாப்டர்ல அவர் கையை வந்து நீட்டின்னு இருப்பாரு, காலை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தரையில் தான் இருக்கும். ஆனால் இது எப்படி நோட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலங்க. நான் வந்து சுத்தமாக நோட்டே பண்ணல நான். அதில் அவரோட ரைட் ஹேண்ட் அண்ட் ரைட் லெக்கை வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையான கை கால் வந்து கிடையாது. அது மேபி உட்டனா இருக்கலாம், இல்லை வந்து ரோபோட்டிக்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான கை கால் என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கையான கையும் காலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சிருக்காரு. அதை வேற வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு மண்டை காஞ்சிருச்சு, எப்படி தான் இதெல்லாம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு தோணுச்சு. அண்ட் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இதையும் இன்னொன்று கனெக்ட் பண்ணாங்க. எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஓட முன்னாடி சொல்லியிருப்பாரு ஐ பேட்ச் போட்ட ஒரு பைரட் வருவான் ஃபியூச்சர்லன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ ஜாய்பாய் வந்து கை கால் வந்து இல்லாமல் இருக்கிறாரா, அதாவது செயற்கையான இதுதானே வச்சிருக்காரு. ஸோ மேபி அவரோட கண்ணும் வந்து இல்லாமல் இருக்கும். அதனால அவர் தான் ஒரு வேளை அந்த ஐ பேட்ச் போட்ட பைரட்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு கேள்வி கூட எழுந்திருக்குது. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் பார்த்ததுக்கு அப்புறமா நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சேன். அந்த 8 பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனால் நான் சொன்னதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன் நான். ஸோ இப்போ நீங்கள் இந்த 8 பாயிண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதில் நான் சொன்ன பதில பாசிபிலிட்டிஸ் இதுவாக இருக்கலாம் அதுவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இதில் எதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை எதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த பாசிபிலிட்டிஸை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.